வணக்கம் சைடெக் நண்பர்களே. சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம உளவியல் கற்றுக்கொள்ள விருப்பமா அப்படின்ற இந்த சீரியஸ் மூலமாக நம்ம இப்போ பார்ட் 16 இருக்கோம். அதாவது உளவியலின் ஒவ்வொரு பகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். சைக்காலஜி கற்றுக்கொள்ள விருப்பமா பகுதியில் உளவியலின் ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம அடிப்படை உளவியலில் ஆரம்பித்து உளவியல் கோட்பாடுகள் ஒவ்வொரு கோட்பாடுகளும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சீரீஸ் உங்களுக்கு சைக்காலஜியை தமிழில் நம்ம படிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சைக்காலஜி தியரிஸ் உளவியல் கோட்பாடுகள் பற்றி ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்ருக்கோம். இந்த பகுதி பகுதி 16ல் இருக்கும். மனிதநேயம் சார்ந்த உளவியல் கோட்பாடு அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அதாவது என்னன்னாக்கா ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி தியரி, மனிதநேயம் சார்ந்த உளவியல் கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நம்ம விளக்கலாம். அதாவது மனுஷனுடைய இந்த உளவியல் வளர்ச்சியை அவனோட அறிவியல், நடத்தை அல்லது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனச்சிக்கல்கள் இவைகள்லாம் கோட்பாடுகள் விளக்குது. நிறைய தியரிஸ் விளக்குது. ஆனால் இந்த ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இதுக்கு அப்படியே மாறா ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனியானவங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு யூனிக்னஸ், தனித்துவம் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் வித்தியாசமானவங்க. ஒரு மனிதர்களது இன்னொரு மனிதர்களுக்கு மாறுபடுறாங்க. ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனியான உணர்வுகளில் மாறுபாடு காணப்படுது, அவங்களுடைய உள் சிந்தனைகளில் மாறுபாடு காணப்படுது. அப்படின்றத ஒரு மைய கருத்தாக வச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்குது. அவங்கவுங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழக்கூடிய வாய்ப்புகள் அடிப்படையில் இந்த விருப்பங்களும் அவங்களுடைய உள் உணர்வுகளும் அவங்களுடைய யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தனித்தன்மைகளும் மாறுபடுது. இவைகளை பற்றி அந்த ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி சொல்லுது, சைக்காலஜி தியரி சொல்லுது. இதோடைய முக்கியமான அறிஞர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரஹாம் மேஸ்லோன்னு சொல்லக்கூடியது அல்லது கார்ல் ரோஜர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 2 நபர்கள் தான் இந்த கோட்பாடுகளை உருவாக்குறாங்க. இந்த ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜியுடைய முக்கியமான கருத்துக்கள் என்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்குறது என்னன்னாக்கா இண்டிவிஜுவல் யூனிக்னஸ் அப்படின்றத பற்றி சொல்லுது. இண்டிவிஜுவல் யூனிக்னஸ் அப்படின்னாக்கா தனித்துவம். இப்போ நான் சொன்னது தான், ஒவ்வொரு மனுஷனும் தனித்தன்மையான அல்லது தனிப்பட்ட அனுபவங்களோட வித்தியாசமானவர்களாக இருக்காங்க. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுல ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான யூனிக்னஸ் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த விளக்குது இந்த தியரி. ரெண்டாவதுனாக்கா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்னு சொல்லுவாங்க, அது தன்னிறைவு நோக்கம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனுஷனும் தங்களுக்கு அதிகபட்சமான திறமையை அல்லது வாழ்க்கையோட ஒரு உச்சபட்ச ஒரு நிலையை அடையணும் அப்படின்றது தான் ஒரு நோக்கமாக இருக்கும். ஒவ்வொரு கட்டத்திலேருந்தும் இது தன்மைகள், இந்த ஆசைகள் மீண்டு கொண்டே போய்கிட்டே இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு அதிகபட்ச ஒரு எய்ம் இருக்கும். தன்னை அறிதல் அப்படின்ற சொல்லக்கூடிய தன்னிறைவு அடைதல், தன் மனசை கம்ப்ளீட்டாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை. ஸோ இதை பற்றி சொல்லுது. இதுவும் மனிதர்கள்லேருந்து வித்தியாசமானவங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் செல்ஃப் அவேர்னஸ், அதாவது சுய உணர்வு அல்லது சுய விழிப்புணர்வுன்னு கூட நம்ம சொல்லலாம். தன்னுடைய எண்ணங்கள், உணர்வுகள், ஆசைகள் இவைகளில் அவங்க வித்தியாசமானவங்க, அதை எப்படிலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி விளக்குது. அப்புறம் ஆத்தென்டிக் எக்ஸ்பீரியன்சஸ்ன்னு சொல்லக்கூடியது, உண்மையான அனுபவங்கள், சூழ்நிலைக்கு ஏற்ப தவறான முகங்களை அணியாமல் உண்மையாக வாழும் தன்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் மனுஷங்கள் மாறாமல் தனக்குன்னு ஒரு இயல்பு இருக்குல்ல, அந்த இயல்போடு வாழக்கூடிய தன்மையை பற்றியும் இந்த ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி தியரி சொல்லுது. அப்புறம் பாசிட்டிவான என்விரான்மெண்ட், தங்களுக்கு ஏற்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம், சாதகமான சூழ்நிலைன்னு சொல்லலாம். ஒரு அன்பு, புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங், அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற சூழ்நிலைகளை இவைகள்லாம் நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பற்றியும் இந்த ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி தியரி எடுத்து சொல்லுது. நம்ம இப்போ 2 பேர் பார்த்தோம் இல்லையா, இந்த ஆப்ரஹாம் மேஸ்லோ அண்ட் கார்ல் ரோஜர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஆப்ரஹாம் மேஸ்லோ என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ன்னு சொல்கிறார். இங்கே என்ன கேட்டிங்கனாக்கா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த தேவைகள் இருக்குது, அந்த தேவைகளை ஒரு படிக்கட்டு மாதிரி அவர் விளக்க சொல்கிறாரு. இது 5 வகையான நிலைகளில் அவர் விளக்குறாரு. நான் பிக்சரில் காட்டும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அது ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு அடியிலேருந்து நம்ம கீழேருந்து பார்ப்போம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படையில் என்ன தேவை அப்படின்னாக்கா ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ், உடல் தேவைகள் தான் இருக்குது. தண்ணீர், உணவு, தூக்கம், சுவாசம்,
இவைகள் தான் ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான தேவைகளாக இருக்குது. இந்த தேவைகள் பூர்த்தியானதுக்கப்புறம் தான் அவனுக்கு 2வது தேவைகள் நோக்கி அவங்க தேவையை நோக்கி போகிறாங்க. அதாவது பாதுகாப்பு தேவைகள், சேஃப்டி நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதுகாப்பான வீடு, வேலை, உடம்பு பாதுகாப்புக்கு, சேஃப்டிக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. சரி, இப்போ 2மே கிடச்சி போச்சு. உணவு, தூக்கம், தண்ணி கிடச்சி போச்சு, அப்புறம் பாதுகாப்பு கிடச்சி போச்சு. இது 2ம் கிடச்சதுக்கப்புறம் அவங்க 3வது தேவையை நோக்கி போவாங்க. பாசம் வேணும், லவ் வேணும், எனக்கான ஒரு அங்கீகாரம் வேணும், பாசத்தில், அன்பில் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குறாங்க, ஃபேமிலியை உருவாக்குறாங்க, ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறாங்க. சரி, இப்போ இதுவும் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது அவங்களுக்கு 4வது தேவை மரியாதை தேவைகள், எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுயமரியாதை வேணும், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், நான் ஒரு சாதனையாளராக திகழணும், எனக்கான ஒரு தனித்துவம் கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும், சுயமரியாதையாக இருக்கணும், நான் யாருன்றது நிரூபிக்கணும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே போகும். அதுதான் மரியாதை தேவைகள்னு சொல்லுவாங்க. அதை நோக்கி அவங்களோட பயணங்கள், அவங்களுடைய முயற்சிகள் இதெல்லாம் இருக்கும். இந்த தேவை நிறைவேறும் பட்சத்தில் தான் 5வதாக சொன்னது தன்னிறைவு, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இந்த தியரியில் சொல்லப்பட்டது அதுதான். தன்னிறைவு அப்படின்னாக்கா இந்த தாங்கிட்ட இருக்கிற அத்தனை விதமான திறமைகளையும் முழுசாக பயன்படுத்தி தான் வந்து எப்படிப்பட்ட ஒரு நிலையை அடையணும் அப்படின்றது அவங்க நோக்கமாக இருக்கும். நான் எப்படிப்பட்டவன்றது இந்த உலகத்துக்கு காட்டுறது, தன்னிறைவு பெறுறது. ஸோ அது செல்ஃப் தன்னை உணர்தல், தன்னை அறிதல் அப்படின்ற நோக்கத்தை நோக்கி போகிறது. இதுதான் அவங்களை வந்து மனசை வந்து பூர்த்தியாகிற ஒரு நிலையை நோக்கி அடையிறது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரஹாம் மேஸ்லோ சொல்கிறாரு. அடுத்து வந்து கார்ல் ரோஜர்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பற்றி பார்ப்போம். இவர் என்னென்னா கிளைண்ட் சென்டர்டு தெரப்பி அப்படின்றத பற்றி விளக்குறாரு. அதாவது உங்ககிட்ட வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்ககிட்ட வந்து ஒரு கிளைண்ட் வராங்க அல்லது ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னாக்கா, அந்த பேஷண்ட்டுக்கு அல்லது கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மையப்படுத்தி அவங்களுடைய தேவைகளை அவங்களுக்கு ஏற்றாற் போல், அவங்களுடைய மன அமைப்புக்கு ஏற்றாற் போல் அந்த சிகிச்சையை மேற்கொண்டு அவங்க மனசை சரி பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சை. அதை பற்றி தான் வந்து கார்ல் ரோஜர்ஸ் சொல்கிறாரு. இது என்ன விதமான கருத்துக்கள்லாம் சொல்லுது அப்படின்னாக்கா, அன்கண்டிஷ்னல் பாசிட்டிவ் ரிகார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் நிபந்தனை இல்லா அன்புன்னு சொல்லுவாங்க. நிபந்தனை இல்லா அன்பு அப்படின்னாக்கா, அவங்க இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் தான் நான் அவனை விரும்புவேன், இப்படி இருக்கலைன்னா நான் விரும்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல், அவங்க எப்படி இருக்காங்களோ, அவங்க என்ன மாதிரியான குணாதிசயம், நம்ம விரும்புகிற அந்த நபர் என்ன மாதிரியான ஒரு குணாதிசயத்தில் இருக்காங்களோ அல்லது எந்த மாதிரியான ஒரு பண்பில் இருக்காங்களோ அவங்கள இப்படி கட்டாயப்படுத்தாமல் அவங்கள அப்படியே ஏற்றுக்கிட்டு முழுமையாக அவங்கள விரும்பக்கூடிய ஒரு நிலை. அப்புறம் எம்பத்தி, அவங்களுடைய சூழ்நிலையிலேருந்து அவங்கள புரிஞ்சுக்கிறது, என் இடத்துலேருந்து பார்க்காம அவங்க இடத்துலேருந்து பார்த்து புரிஞ்சுக்கிறது. சரிங்களா? இவைகள்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லுது. உண்மைத்தன்மையாக இருக்கிறது, இவைகளை பற்றியெல்லாம் இந்த தியரி வந்து விளக்கி சொல்லுது. அதாவது நாம் யாருன்னு நினைக்கிறோம் அப்படின்றத பொறுத்தும், நம்ம என்னவா ஆக விரும்புகிறோம் அப்படின்றத பொறுத்தும் 2க்கும் இடையில் ஒரு கேப் இருக்குது. அதாவது செல்ஃப் கான்செப்டுக்கும் ஐடியல் செல்ஃபுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த தியரி வந்து விளக்கி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி தியரியுடைய முக்கியமான பங்களிப்புகள் என்னன்றதை பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். உங்களுக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததை என்ன அப்படின்னாக்கா, தனித்துவம், இண்டிவிஜுவாலிட்டி, ஒவ்வொருத்தரும் தனித்துவமான நபர்கள் அப்படின்றத பற்றி இது முன்னிறுத்தி சொல்லுது. அப்புறம் சுய வளரும் திறன்னு சொல்லக்கூடியது, டெவலப்மெண்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறன்கள் இருக்குது. அந்த திறன்களை அவங்க சரியானபடி பயன்படுத்தி அவங்க முன்னேற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி விளக்குது. அப்புறம் சுதந்திரம், அவங்களே செலக்ட் பண்ணி அதில் ஃப்ரீடமாக இருக்கிறது. ஸோ மனிதர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முழு உரிமை இருக்குது அப்படின்றத பற்றியும் ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி விளக்கி சொல்லுது. அடுத்தது சிகிச்சையில் இருக்கக்கூடிய சம உரிமை. அதாவது இங்கே மருத்துவர், அதாவது ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் மட்டுமே முடிவு பண்ணுறவராக இல்லை, எதிரில் இருக்கக்கூடிய அந்த கிளைண்ட்டும் அவங்களும் முடிவு பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சிகிச்சையை கொண்டு போகிற ஒரு நிலை தான் இந்த ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி தியரி வந்து விளக்கி சொல்லுது. ஸோ இது எதுக்கெல்லாம், எந்த மாதிரியான தன்மைக்கெல்லாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த ஹியூமனிஸ்டிக் தெரப்பி அல்லது தியரி எதுக்கெல்லாம் யூஸாக இருக்குது அப்படின்னாக்கா, இந்த சிகிச்சையை நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்கா, யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னாக்கா, மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு, டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு, அல்லது வந்து பார்த்திங்கனாக்கா சுயமரியாதை கம்மியாக ஃபீல் பண்ணுறவங்க, உறவு பிரச்சனைகள் இருக்கிறவங்க, தனிமை உணர்வில் இருக்கிறவங்க, தன்னுடைய சுய உணர்வை மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க, பற்றாக்குறையாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஹியூமனிஸ்டிக் தியரி மூலமாக வரக்கூடிய ஹியூமனிஸ்டிக் தெரப்பி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தியரியை வந்து நம்ம இந்த வீடியோவில் விளக்கி சொல்லியிருக்கோம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் இன்னும் மேற்கொண்டு நான் நிறைய தியரிஸ் பற்றி நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன்.
நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். இதை தமிழில் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புரியுதுன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவுக்கு சேனலுக்கு புது நம்பர் வந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண வரோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.